அவர் குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. குடிச்சாரு, குடிக்கலீங்களா சொல்ல மாட்டேன். கொடுமையெல்லாம் பண்ணுனது இல்ல. நல்ல மனுஷன்தான். அவரும் நானும் இன்ஸ்டாகிராம்ல தான் ஃபர்ஸ்ட் பேசி பழகுனது. இல்ல 2 பேரும் பேசணும், மனசுக்கு புடிச்சு பேசணும். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அளவுக்கு போச்சு. அவங்க வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து பேசினாங்க. அவங்க அம்மா, அப்பா, ராகுல் 3 பேர் தான் வந்து பேசினாங்க. நாங்க எங்களுக்கு குடும்பம் இல்ல, யாரும் இல்ல. என் பையனுக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்லி வந்து நின்னு பேசினாங்க. எங்க குடும்பத்திலயும் சரின்னு சொன்னாங்க. நல்லா பாத்துக்கோன்னுலாம் சொல்லவும், சரின்னு சொல்லி நம்ம கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயில்ல தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சுன்றது தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணு பேர் பிரீத்தி, கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்களாமா. அந்த பொண்ணு கூட 6 மாசம் பொழைச்சிருக்காங்க. அப்படி இருந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு, சரி போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்தேன். 1 வருஷம் எங்க மாமியார் வீட்டுல தான் இருந்தோம். எங்க மாமியாருக்கு எங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும். ஆனா அது அப்பவே சால்வ் ஆயிரும். ஒரு கட்டத்துல அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்க சொல்லாம சொல்றன்ற பேர்ல போன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு மனசுக்கு பட்டு நாங்க கோயில்ல வந்து கேட்டோம். போங்க நல்லா இருக்கும், பட வாய்ப்பும் வரும், நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்களேன்னு சொல்லி நம்பி அங்க போனோம். எங்க மாமியார் ஆரம்பத்திலேயே வந்து அவர் கேட்டாருன்னா, குடிக்கிறது கேட்டாருன்னா சரிப்பா வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. குடிச்சாரு, குடிக்கலீங்களா சொல்ல மாட்டேன். கொடுமையெல்லாம் பண்ணுனது இல்ல. நல்ல மனுஷன்தான். கொடுமையெல்லாம் பண்ணதில்லை. நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த மனுஷன் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டு பொழுதோட இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல.